தேவாரம் பாடிய நாயன்மார்களில் சுந்தரமூர்த்தி நாயன்மாருக்கு கிடைக்கப்பெற்ற அனுபவ நிலையானது மிக மிக தனித்தன்மை வாய்ந்தது. ஏனெனில் நாம் பொழுதேனும் நினைந்து வணங்கும் ஈசனை அவர் தோழராக பெற்றிருந்ததனால்தான். இதனால் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு துணையாகவும் இடையீடாகவும் சில தருணங்கள் அமைந்திருந்தன. சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாழ்க்கையில் 3 இடங்கள் முக்கியமானவையாக இருந்தது உண்டு. இவைகளுள் ஓரிடம் ஒற்றியூர் ஆகும். இதுவே இன்றைய திருவொற்றியூர் என்னும் தலமாகும். இது சென்னையில் உள்ளது. இங்குதான் சங்கிலியாரை சந்திக்கும் நிலை உண்டானது. சங்கிலியாரோடு வாழ்ந்துவிட கருதிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு கட்டத்தில் அவருக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுக்கும் சூழ்நிலையும் ஏற்பட்டது. அப்படியான சத்திய பிரமாண வார்த்தையானது உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என உறுதிபட கூற வேண்டியதாகி போனது. இதற்காக சங்கிலியார் அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் தாங்கள் செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம் திருவொற்றியூர் இறைவன் திருமுன் நிலையில் எனக்கு செய்து தர வேண்டும் என்று கூறியிருந்தார். சங்கிலியார் அவர்கள் கேட்கும் ஒப்பத்தை இறைவன் திருமுன்னால் செய்து கொடுக்க கேட்கிறார்களே என தயங்கினார். ஏனெனில் சத்திய பிரமாணத்தை இறைவன் திருமுன் செய்து கொடுத்து விட்டால் இத்தலத்தை விட்டு வேறு தலங்களுக்கு சென்று இறைவனை பார்க்க முடியாதே, பாட முடியாதே என நினைத்ததனால்தான் அவர் தயக்கத்திற்கு காரணமாக இருந்தது. மேலும் ஈசனிடம் ஒப்புதல் பிரமாணம் செய்து கொடுத்த பின் இத்தலத்தை தாண்டி செல்வது என்பது வாக்குமீறிய செயல் என்பதை தெரிந்து கொண்டு தோழன் என்ற உரிமையில் ஈசன் முன் வந்து வேண்டுகோள் ஒன்றை வைத்தார். இவர் ஈசனின் மிக நெருங்கிய தோழனாவார். சங்கிலியாரை அழைத்து கொண்டு உன் திருமுன் வருவேன். அப்போது சத்திய பிரமாணமாக உன்னை விட்டு விலகிச் செல்லேன் என்று வாக்கு கொடுக்கும்போது நீ இந்த திருமுன்னிலையில் இருக்க வேண்டாம். இங்கிருக்கும் திருச்சுற்று வலப்பாதையில் இருக்கும் மகிழ மரத்தடிக்கு சென்று தங்கிவிடுங்கள் என தோழன் ஈசனிடம் வேண்டுகோள் வைத்தார். தோழன் சுந்தரமூர்த்தியின் உள்ளம் அறிந்த ஈசன், சரி, நீ சுட்டிய காட்டிய அதே மகிழ மரத்தடிக்கு யாம் இடம் மாறிக்கொள்கிறோம் என சம்மதித்தார். சுந்தரமூர்த்தியின் உள்நோக்கத்தை அறிந்திருந்த ஈசன் நம் தோழன் பொய்யுரை செய்ய போகிறான் என்பதை தெரிந்து சங்கிலியாரின் கனவிற்கு சென்றார். கனவில் சென்று தோழன் சுந்தரமூர்த்தி கூறிய அனைத்தையும் சங்கிலியாரிடம் பகிர்ந்தார். இதை கேட்ட சங்கிலியார், இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். சுந்தரன் உன்னை அழைத்து கொண்டு என் திருமுன் வருவான். நீயோ சுந்தரனிடம் இறைவன் திருமுன் வேண்டாம், வலச்சுற்றில் இருக்கும் மகிழ மரத்தடிக்கு வந்து சத்திய பிரமாணம் செய்து தரவும் என கூறி அங்கேயே சுந்தரனை அழைத்து வந்துவிடு, மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார். சங்கிலியாரும் மகிழ்ந்து இதுபோல் நடந்து கொள்வதை ஒப்புக்கொண்டார். கனவு கலைந்து மறுநாள் பொழுது புலர்ந்தது. காலையில் திருவொற்றியூர் இறைவன் திருமுன் வந்து சுந்தரர் சங்கிலியாரை பார்த்து சத்திய பிரமாணம் செய்து கொடுக்க வந்துள்ளேன் என்றார். இதற்கு சங்கிலியாரின் தோழிகளோ, இறைவன் திருமுன் வைத்து கொள்ள வேண்டாம், இங்கிருக்கும் மகிழ மரத்தடிக்கு வந்து சத்திய பிரமாணம் செய்தால் போதும் என்றார்கள். தோழிகள் இவ்விதம் கூறியதை கேட்டதும் சுந்தரர் திகைத்து நின்றார். மறுப்பேதும் கூற முடியாத நிலையில் சுந்தரர் இருந்ததினால் மகிழ மரத்தடிக்கு வந்து சங்கிலியார் விருப்பத்திற்கு இணங்க உறுதியை தந்தார். சங்கிலியார் மனம் மகிழ்ந்தார். இருவரும் இன்புற்று இருந்து வந்தனர். சில நாள் ஆரூரை பார்த்து நினைவு தாகம் சுந்தரருக்கு ஏற்பட்டது. சத்திய பிரமாணம் நினைவுக்கு வந்தபோது இத்தலத்தை விட்டு நீங்கி போகுதல் ஆகா என மனம் தடுத்தது. நாளடைவில் சுந்தரனின் நினைவு அதிகமாக ஆரூரனின் மனதில் ஏற்பட்டது. ஆரூரன் கடவுளை காண சுந்தரருக்கு அதிகமாக ஆவல் ஏற்பட்டது. தயங்கி இருந்தவர் பின்பு துணிந்து சங்கிலியாருக்கு கொடுத்த சத்திய பிரமாணத்தை மீறி ஒற்றியூரை விட்டு நடந்தார். ஒற்றியூரின் எல்லையை விட்டு சிறிது தொலைவு நகர்ந்ததும் 2 கண்களின் கருவிழிகள் பாதிப்படைந்து கண் பார்வை காணாது போயிற்று. பார்வையை தெரியாத வலியை உணர்ந்த சுந்தரர் துன்பத்தில் துடித்து இறைவனிடம் முறையிட்டு அழுதார். பார்வையில்லாத கருவிழிகளில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. வழிநடையெல்லாம் கேட்டுணர்ந்து இறைவன் மீது வெண்பாக்கள் பாடியபடியே வெண்பாக்கம் என்னும் தலம் வந்து சேர்ந்தார். இந்த வெண்பாக்கம் இன்று பூண்டி நீர்த்தேக்கத்தின் அருகில் உள்ளது.
தோழனின் துயரம் பொறுக்காத ஈசன் வழிநடைக்கு ஊன்றுகோல் ஒன்றை அளித்தார். அத்திரு ஊன்றுகோலை பெற்ற பின் காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார். இத்தல ஏகாம்பரநாதரின் கண்ணொளியை தந்திருள்வி என பணிந்தார். பல பாடல்கள் பாடி அவருக்கு இடக்கண் கிடைத்தது. இவ்விழியில் கிடைத்த பார்வையில் தெம்பு வந்ததினால் வரிசையாக தலங்கள் தோறும் சென்று இறைவனை தொழுது தொடர்ந்து வணங்கி வந்த வண்ணம் ஆரூர் தலம் வந்தடைந்தார். திருவாரூர் இறைவன் முன் நின்ற சுந்தரர், உன்னை ஒரு கண்ணால் கண்டமையால் எனக்கு நிறைவு இல்லை, ஆதலால் எனக்கு மற்றொரு கண்பார்வையும் தெரியும்படி செய்ய வேண்டும் என்று மன்றாடினார். ஈசனும் சத்திய பிரமாணத்தை மீறிய செயலுக்கான தண்டனையை தோழன் அனுபவித்து விட்டான் என்று மற்றொரு நலக்கண்ணையும் அளித்தார். அதன்பின் 2 கண்களாலும் ஆரூரனின் அருளை கண்டு நெஞ்சம் மனமும் இனிக்க வணங்கி போற்றி பணிந்தார்.